Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது நார்த் இந்தியன் ஸ்டைல் நாட்டு கோழி கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நாட்டு கோழி குருமான் கூட சொல்லலாம். இது சப்பாத்தி, ரைஸ், நான், ஈவன் தோசை, இட்லிக்கு கூட சூப்பரான சைட் டிஷ். நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்லயே நான் இந்த நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சிருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். பிராய்லர் சிக்கனை விட நாட்டுக்கோழி ரொம்பவுமே ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் உள்ள பேசிக்கான குறைஞ்ச பொருட்களை வச்சு நாட்டுக்கோழி கிரேவி ஈஸியா செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க இந்த நாட்டுக்கோழி கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி ஒரு கோழி எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 kg இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சிக்கன்ல ஸ்மெல் இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 20 to 30 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும். நம்ம நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அது சாஃப்டா இருக்கணுங்கிறதுக்காக இதை மேரினேட் பண்ணி வைக்கிறோம். இந்த கிரேவிக்கு 2 இன்ச்சு இஞ்சியும் 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 2 சின்ன ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 சின்ன டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இஞ்சி அண்ட் பூண்டு, இது ரெண்டையுமே சேர்த்து கோர்ஸா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இதுல ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கணும். இதுல மறுபடியும் டொமேட்டோவை ஆட் பண்ணிட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு ஆனியன் டொமேட்டோ சேர்க்கிறப்ப கிரேவி வந்து நிறைய கிடைக்கும். அதே சமயம் டேஸ்டாகவும் இருக்கும். தாபால எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்ப்பாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குக் ஆகுறதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம குக்கரில் சேர்த்து செஞ்சோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமும் வெந்துடும். இப்போ இதில் பிரிஞ்சி லீஃப் 1, பட்டை 1, ஸ்டார் அனைஸ் 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா பொரிய விடணும். அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 இன்ச் இஞ்சியையும் 2 பல்லு பூண்டையும் நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கருகிடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தயிர் சேர்க்கணும், இல்லைன்னா தயிர் திரிஞ்சிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், இதை மூணையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் மேரினேட் பண்ண சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா வந்து சிக்கனை நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு பிராய்லர் சிக்கனுக்கு பதிலாக ஹெல்த்தியான நாட்டுக்கோழியில் நம்ம சூப், கிரேவி, சுக்கா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கரம் மசாலா 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவா நார்த் இந்தியன் டிஷ்னாலே, அதுவும் தாபா ஸ்டைல்னாலே கண்டிப்பா வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா அதுக்கு பதிலாக மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 2 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு செமி கிரேவியாக வேணும், அதனால நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு டைப்பில் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுனால டேஸ்ட் எதுவும் மாறாது. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு சரியா இருக்கு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 to 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணும். நான் 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆவில அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயில் நல்லா செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட ஸ்மெல்ல வீடே கமகமன் இருக்கு. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசை, ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான சைட் டிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான நாட்டுக்கோழி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.